எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. இந்த நேரத்தில் ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் வந்து பேசிய ஒரு கருத்து. அதாவது லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்னை பார்க்கும் பார்வை வந்து மாறி இருக்கிறது. நான் கர்நாடகாவில் எஸ்பிஆர் இருக்கும்போது வந்து மாஸ்க்கெலாம் போய் நான் வந்து நிறைய பேசியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து அப்போ வந்து எல்லாரும் என்னை வந்து ஏற்றுக்கொள்ள வந்து ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவர்கள் என்னை பார்க்கும் பார்வை மாறி இருக்கிறத ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறுகிறாரா அண்ணாமலை? நிலைப்பாட்டு வந்து மாறிட்டார், எப்பயோ அது மாறிட்டாரு. எந்த அளவுக்கு மாறி இருக்காரு அப்படின்றது தான் பாயிண்ட். அவர் வந்து நிலைப்பாட்டுல மாறாம, ஆனால் வீத லீடர்ஸ் மாநாட்டில் பேசும்போது நான் ஒரு ஹிந்து, இன்னும் நான் அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். இல்ல உங்களுக்கு பிஜேபியில் இருந்தா மட்டும்தான் ஹிந்துன்றது இல்ல, பிஜேபியில இல்லாமையும் ஹிந்துவாக இருக்கலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க பொலிட்டிக்கல் ஹிந்துவா இருந்தீங்கன்னா ஒரு விஷயம், நான் வந்து வீட்டுக்குள்ள ஒரு ஹிந்து, நான் இந்த ஹிந்து, நான் வெளியில செக்யூலர், நான் பொலிட்டிக்கலி செக்யூலர் அப்படின்னு பல வெர்ஷன்ஸா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல சிலர் அக்யூஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் ஹிந்துவே அது வந்து ஒரு ஹிப்போக்ரசி, நீங்க ஓட்டுக்காக பண்றீங்கன்னு. ஓட்டுக்காக இத்தனை லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை எம்எல்ஏஸ், இத்தனை எம்பிஸ், இத்தனை கவுன்சிலர்ஸ் பார்ப்போம். ஆனா எத்தனை பேர் வந்து பொலிட்டிக்கலா ஹிந்துவா இருக்காங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து எல்லாரும் எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் ஆயிடுவோம், வாரிய தலைவர் பதவி வாங்கிடுவோம், உங்களுக்கு இது பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கலி ஹிந்து அப்படின்றது சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து அவுட் ஆஃப் நிறைய பெயின், நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பொலிட்டிக்கலி ஹிந்துவா இருக்காங்க. அதேவே இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பொலிட்டிக்கலி ஹிந்துவா இருப்பாங்க, பொலிட்டிக்கலி முஸ்லீமா இருப்பாங்க, பொலிட்டிக்கலா கிறிஸ்டனா இருப்பாங்க, பொலிட்டிக்கலா கேஸ்ட் ரீதினா பொலிட்டிக்கல் பிராமின், பொலிட்டிக்கல் கவுண்டர், பொலிட்டிக்கல் செட்டியார், பொலிட்டிக்கல் தேவர் அப்படின்னு பல கேஸ்ட் இருப்பாங்க. அவங்க பொலிட்டிக்கலா தன்னை முன்னிறுத்துறது, அந்த ப்ரைடா ப்ரொஜெக்ட் பண்றது. பொலிட்டிக்கல் தமிழ் அப்படின்னு இருக்காங்கல்ல, நாம் தமிழர் கட்சி, அது வந்து ஒவ்வொன்றையும் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியாது. மதம் நான் முன்னிறுத்தினா மட்டும் தப்பு அப்படின்னா, ஜாதின்னு முன்னிறுத்தினாலும் தப்பு, மொழின்னு முன்னிறுத்தினாலும் தப்பு, தேசியம் அப்படின்னு முன்னிறுத்தாலும் தப்பு. அப்படி எந்த இடத்துல கரெக்ட் அப்படின்னா, ஐ மீன் எது தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே தப்பு கிடையாது. எது தப்புன்னா, இதை சொல்லி இன்னொருத்தரை தப்பு பண்றோமான்னு. அதாவது நான் பொலிட்டிக்கலி ஹிந்து அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் தப்பு, கிறிஸ்தவர்கள் தப்புன்னு பிளண்டா அவங்க என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்றதுதான் தவறு. ஒரிஜினலா அவங்க பண்றது ரைட்டு, ஒரிஜினலா அவங்க பண்றது தப்புன்னு சில விஷயங்களை ஆன் பேசிஸ் ஆன் டாபிக் சொல்றாங்க அப்படின்னா அது வேற. ஸோ அந்த டாபிக் சம்திங் டிஃப்ரெண்ட். பொலிட்டிக்கல் ஹிந்துவா இதுவா அதெல்லாம் சம்திங் பார்ப்போம். இந்த திரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவர் வந்து பாஜக வெளியில வந்துட்டார் அப்படின்றப்போ, he has some compulsion to prove that he is not BJP and he is not literally அவரோட கண்டினியூஷன் கிடையாது. இது வந்து அவர் மேல ஒரு பெரிய, ஏற்கனவே சொன்னதுதான், திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒரே விஷயம் தான், அவருடைய பாஸ்ட். திரு அண்ணாமலை அவர் பிஜேபியில இருந்தாரு அப்படின்றதுனாலே இன்னைக்கு ஒரு கூட்டம் அவர் பின்னாடி ஆதரவு இருக்குன்னா, மத்தியில் மோடி மாநிலத்தில் அண்ணாமலைன்ற ஒரு வெர்ஷனை அவங்க சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் அவங்களோட தியரிஸ்ல அவங்க நிறைய நினைச்சிட்டு இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ் வந்து கட்சிகளை ஆதரிப்பதில்லை, சித்தாந்தத்தை தான் ஆதரிக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல திரு மோகன் பகவத் சொல்லியிருந்தார். அதை எல்லா இடத்துலையும் வீத லீடர்ஸ் உடைய ஆதரவாளர்கள் பரப்பியிருந்தாங்க. இது வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்காக சொன்னது, புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற கான்டெக்ட்ல நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. இது என்னைக்கு சொன்னது அப்படின்ற டேட்டிங் விஷயம்லாம் போக விரும்பல. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு அந்த கான்டெக்ட் என்ன அப்படின்னா, கரண்ட்லி தே ஆர் பொசஸிங் வித் பிஜேபியோடைய அந்த ஆதரவாளர்கள். ஆனா அவங்க இதோட இருந்தா முடியுமா? முடியாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லா இடத்துல இருக்கிற பிராக்கெட்ல இருக்கிற இவங்களும் நம்ம வந்து உள்ள கொண்டணுன்றது அவங்களுக்குடைய எக்ஸ்பான்ஷன் பிளான்ல இருக்காங்க. அவங்க இதுல திரு அண்ணாமலை அவர்கள் மூவ் ஆகிற வெர்ஷன் அப்படின்றது பிஜேபியில இருந்து தன்னை அந்த வெளியில வந்ததுக்கான ஷிஃப்டை காட்டுறார் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 3-4 வருஷத்துல நான் வந்து அந்த கனெக்ட் இழந்துட்டேன், அந்த இடைவெளியை நான் தாண்டணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அந்த இடைவெளியை போக்கணும்ன்ற வார்த்தைக்கு பதிலா அந்த இடைவெளியை நான் தாண்டணும் அப்படின்னு இந்த விகடன் நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இடத்த அந்த இடைவெளியை நான் போக்கணும்னு அவர் ஒரு வேளை யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அது வந்து அவர் பிஜேபியில் இருந்ததை ரிக்ரெட் பண்றாருன்றது ஓப்பனா பிளண்டா இருந்திருக்கும். அவர் அந்த இடத்துல ஓப்பனா பிளண்டா காட்டாம இடைவெளியை தாண்டுகிறேன்றத மறைமுகமா சொல்லியிருக்காரு. இதன் மூலம் பிஜேபி காரங்களுக்கு அது புரிதோ இல்லையோ, மித்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிஜேபி காரங்க இல்லப்பா நம்மள சொல்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஷனும் இருக்கும். மறுபக்கத்துல அதாவது ஆதரவு கொடுப்பவர்களும் ஆதரவு கொடுப்பார்கள், புதுசா வரவங்களும் வருவாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கால் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இதுல திரு அண்ணாமலை அவர்கள் போகக்கூடிய இடம், நம்ம உடனே வந்து அவர் வந்து தீவிர இடதுசாரி சிந்தனை நோக்கி நகர்கிறார், அவர் ஆன்டி நேஷனல் ஆன்டி ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ண போகிறார் அப்படின்லாம் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா இது அபத்தம்.
அவர் எதை நோக்கி போறார் அப்படின்றது நம்ம வந்து பஞ்சாங்கம் கிடையாது, நம்ம வந்து மாடர்ன் மெட்ராலஜிக்கல் இது போலதான். பஞ்சாங்கம் தான் பல வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடியதை கணிக்க முடியும். நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவும் விண்டியில பார்த்து நம்ம சொல்றக்கூடிய ஆட்கள், அதுலயும் பிரீமியம் இல்லாத ஆட்கள். ஸோ நம்ம குறைவா தான் சொல்றோம் அப்படின்றத பார்க்கணும். நம்மளோட இது குறைஞ்சிட்டே வருது. ஸோ இது எப்படின்னா, இந்த கிராஃப் இப்படி போகுது அப்படின்னா இந்த கிராஃப் இதுக்கப்புறம் இவ்வளவு போகும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடாலஜியில நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றது. அவர் இந்த இடத்துல நகர்றார் அப்படின்றது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல நகருது அப்படின்றது அவரை தன்ன ஒரு நியோ ஏடிஎம்கேவா பொசிஷன் பண்ண பாக்குறாரா அப்படின்னு பார்க்கணும். நான் ஒரு ஹிந்து, ஆனா நான் முஸ்லிம் கிறிஸ்டின்ற வேறுபாடுலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். முன்னாடி பிஜேபியில அந்த வேறுபாடு இருந்ததா அப்படின்றது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அது சொல்லுன்ற கட்டாயம் இல்லை. ஆனா இந்த ஒரு கேள்வி வந்து நிற்கிறது, அப்படி இருந்ததா, அந்த கட்சிக்கு அப்படி எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது, எப்பயில இருந்து அதை நீங்க ரியலைஸ் பண்ணீங்க, அப்ப ஏன் நீங்க வந்து ரீசெண்டா இந்த பிஜேபியோட ஃபவுண்டேஷன் பிளாக்ல கூட ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு பிஜேபி பிளாகோட வீட்டு மேல நின்னீங்க, இது மாதிரி கேள்விகள்லாம் வந்து நிற்கும். அது சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனா இந்த இடத்துல அவர் வந்து நகர்றது, அந்த பதில் சொல்றாருன்றது ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனா அந்த இடத்தை நகர்வது ஏடிஎம்கேக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஏடிஎம்கே எப்படி மும்மதத்திற்கும் ஏற்றுக்கொள்வேன், ஆனா நான் செக்யூலர், நான் கடவுள் நிந்தனை பண்ண மாட்டேன், ஆனா நான் செக்யூலர், அந்த நான் டிஎம்கே மாதிரி கடவுள் நிந்தனை பண்ண மாட்டேன், தீகா கிடையாது, நான் திமுகவும் கிடையாது, நான் அதிமுக, எல்லா கோயிலுக்கும் போவேன், நான் எல்லாம் பண்ணுவேன், ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா வந்து அமைதியா இருந்துருவேன், இந்த அதிமுக வெர்ஷன் இருக்குல்ல அந்த இடத்தை நோக்கி நகர்கிறாரா அப்படின்ற கேள்விதான் வந்திருக்குது. அதை நோக்கி தான் அந்த கிராஃப் போகுதுன்னு பாக்குறோம். ஸோ அந்த இடைவெளியை குறைக்க தாண்டுகிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையிலிருந்து அந்த விஷயம் எல்லாமே தாண்டுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எஸ் சார், இட்ஸ் ஸ்மூத் டிரான்சிஷன். எஸ். இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த கரூர் அந்த இனாம் நிலங்கள், கோவிலோட இனாம் நிலங்கள் தொடர்பான வழக்கு 3084 ஏக்கர் நிலத்தை வந்து பதிவு செய்வதற்கு தடை இல்லைன்னு மாவட்ட ஆட்சியர் போட்ட உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தடை விதிக்க ஹைகோர்ட் வந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எதை நோக்கி செல்லும் இந்த கேஸ்? இதுல வந்து உடனே நான் நீஜர்க் ரியாக்ஷனா நான் இது பண்ணிட மாட்டேன் அப்படின்றதுக்கு இது நீதிமன்றத்தோட இது. நம்ம சைட்ல நம்ம உட்பட எல்லாருமே வந்து இது கோவிலுடைய இனாம் நிலங்கள் அப்படின்றது கிளியர் கட்டா அது வந்து கோவிலுக்கு சேவை செய்யக்கூடியவர்களுக்கு கோவிலுக்கு சேவை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காரணத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம். அது அவர்களுக்கானதான். இப்பயும் அவர்கள் பொசஸ் பண்ணலாம், அவங்க வச்சிருக்கலாம், அவங்க உழவு செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அந்த ரயத்வாரின்னாலே அது வந்து ஒரு விவசாயம் அப்படின்ற விஷயத்தான் வரும். ஸோ அந்த இடத்துல கமர்ஷியல் பிளேசஸ் பண்ண முடியாது, நீங்க கமர்ஷியலா வேற எதுவும் பண்ண முடியாது, விவசாயம் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த ரயத்வாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறது. சரி, ஓகே, இந்த இனாம் நிலங்கள் போக முடியாது, பொசஸ் பண்ண முடியாது, பொசஸ் பண்ணலாம், பட் விற்க முடியாதுன்றது தான் ப்ராப்ளம். ஏன் விற்க முடியாது அப்படின்னா அது கோவிலில் சேவை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன் லீவ் ஆஃப் சேலரி அப்படின்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். இன் லீவ் ஆஃப் சேலரி அப்படின்றது சேலரி, அது வருமானத்திற்கு இணையாக அதை நீங்க பயன்படுத்தி கோவிலில் சேவை செய்வதற்காக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்றதுதான் அந்த விஷயமே. அப்போ நீங்க இன்னொரு இடத்துக்கு வித்துட்டீங்கன்னா கோவிலில் சேவை செய்யாதவர், கோவிலில் மீது நம்பிக்கை இல்லாதவர், மாற்று மதத்தை சேர்ந்தவர், வேறு தொழில்களுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் மாறி மாறி போகும். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு அந்த சேல்ஸுக்கான டெட்லாக்க தூக்கி விட்டா இன்னொருத்தர் விற்கிறீங்க, மால் கட்டினா என்ன பண்ணுவீங்க? மால்ல அந்த இடத்துல கோவிலுக்கு எதிரான நடவடிக்கை நடந்தா என்ன பண்ணுவீங்க? கோவிலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதிரான நடவடிக்கைன்னா கோவிலுக்கு வந்து இது பண்ணுன்றது இல்லை. கோவிலுடைய இடத்துல கோவில் இருந்து இன்னொருத்தருக்கு போகுது, அது 3-4 பேர் கை மாறிட்டே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது யார் யாருன்னு ட்ரேஸா பண்ண முடியும். சோ அப்படி போக முடியாது. இன்னைக்கு கோவிலில் யார் இருக்கிறார்களோ அதுக்கு போலாம் அப்படின்ற விஷயம். நம்ம திரு தேவப்பிரியன் அவர்களிடம் நம்ம பேசியிருந்தோம், பேட்டி எடுத்திருந்தோம், நம்ம சீக்கிரமா வர இருக்கிறது. அதுல அவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, அடிமனை வழக்குல உங்களுக்கு இது போல ஒரு நிலம் வைத்திருந்த ஒரு பிராமணருக்கு அவர் வந்து தொழிலை மாற்றியதன் ஒரே காரணத்தினால அவருக்கு அந்த நிலம் பொசஷன்ல இருக்க முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஸோ இட்ஸ் நத்திங் டு டூ வித் கேஸ்ட். இது இந்த சமூகம் அந்த சமூகம்ன்றது மேட்டர் கிடையாது. இப்பவும் நிலம் வைத்திருப்பவர்களில் சிலர் பிராமணர்களாக இருக்கலாம், இந்த சமூகம் இருக்கலாம், அந்த சமூகம் இருக்கலாம். நத்திங் டு டூ வித் எனி கேஸ்ட், கிரீட், ரிலிஜியன், எனிதிங். ஐ மீன் கேஸ்ட் கிரீட்லாம் வராது, லாங்குவேஜ் இதுல வராது. இந்த இதுல கிளியரான விஷயம், அந்த யாருடைய லேண்டு, என்ன லேண்டு, சர்வே ரெக்கார்ட் என்ன, ஒரிஜினலாவே இந்த 3085 ஏக்கர் நிலம் வந்து ஹைகோர்ட் இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா இந்த 3085 ஏக்கர் நிலமும் என்ன நிலம், இனாம் நிலம், இது என்ன நிலம், எப்ப கொடுக்கப்பட்டது, இந்த டோட்டல் விஷயம், இந்த கிளாரிட்டி இல்லாம இருக்குல்ல, இந்த கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. கிளாரிட்டி கிடைச்சதுன்னா லீகாலிட்டி பேசலாம். இங்கதான் ஒரு விஷயமே இருக்கு. இது இனாம் நிலம், கோவில் நிலம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட், அது வந்து இனாம் நிலம் தான், கோவிலுக்கான இதே இல்லாதது அப்படின்ற ஒரு பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், அப்படி இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்ற பாயிண்ட். 3 வருஷனா இந்த விஷய சமூகத்துல இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல 3 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வருது. ஒண்ணு, அது வந்து கோவில் நிலம், அது வந்து இனாம் கோவில் நிலங்கள், அதை வந்து நீங்க கொடுக்க கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொன்னு வந்து அது இனாம் நிலம் கோவில் நிலம் கிடையாது, கோவிலுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. மூணாவது, அப்படி இருந்தாலும் கொடுக்கல, நீ யார் தடுக்க, இது போல மதவாதிகள் வந்து தடுக்கூடாது அப்படின்ற ஒரு 3 குரூப் இருக்கு. இது 3த்துலயும் ஒரு கிளியரான ஜட்ஜ்மெண்ட் வர இருக்கிறது. வரும் ஆகஸ்ட்ல லாஸ்ட் ஹியரிங், ஆகஸ்ட் 11, 12 ஏதோ ஒரு நாள்ல லாஸ்ட் ஹியரிங் இருக்கு. திரு TR ரமேஷ் அவர் வந்து சொல்லியிருந்தார், ரொம்ப கிளியரா போட்டிருந்தார் பாக்குறோம். அந்த வழக்கு ஒரு இன்னொருத்தர் நடத்திட்டு இருக்காரு பாக்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கணும். கிளாரிட்டி வழக்குல மட்டும் இல்ல, யார் யார் என்னென்ன எப்படின்றது கிளாரிட்டி கிடைக்கணும். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை போல இந்த விவகாரம் வந்து ஒரு யாருக்கான ஒரு செட்பேக்கா இருக்க போயிருக்கு. யாருக்கான செட்பேக் அப்படின்றது அதான் சொன்னேனே, கிளாரிட்டி ஒண்ணு கிடைச்சதுன்னா இந்த வழக்கு மட்டுமல்ல, இது வரக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, யார் யார் என்னென்ன விஷயங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கோம்ல. திரு MR விஜயபாஸ்கர் தொடங்கி இன்னைக்கு திரு ரமேஷ் அவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு லீடரோட ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கோம். திரு H. ராஜா நடுவில் விளக்கமும் கொடுத்திருக்காரு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தன்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல இந்த கரூர் விஷயத்துல யார் யார் என்ன நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாங்களா? திமுக இன்னும் விஷயத்த முழுசா சொல்ல, அவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க, கப்சிப்னு இருக்காங்க. சரி, ஓகே, அவங்களும் சொல்லட்டும். ஏன்னா அது அவங்க இந்த விஷயத்துல லிட்டரலி பக்தர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதரவா நின்ட்டாங்களா அப்படி நிக்கிறாங்க. ஆனா இப்ப ஒரிஜினலா பார்க்கும்போது அவங்க வந்து ஐயோ தெரியாம ஆதரவா நின்ட்டோமோ, முன்னாடி இருந்தா அந்த ஓட்டு விழுந்திருக்குமோன்னு யோசிப்பாங்க மேபி திமுக. ஓகே, இந்த இடத்துல அவங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதுல கிளாரிட்டி கிடைச்சிடும். என்ன கிளாரிட்டி? இதுல பண்ணலாமா கூடாதான்ற கிளாரிட்டி மட்டும் இல்ல, அந்த கிளாரிட்டி கிடைச்சதுன்னா யார் 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 என்னென்ன நிலைப்பாடுகளில் இருக்கிறார்கள் என்ற ரொம்ப கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.